So hi everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 35. சம் நம்பர் 35ல ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ லோன் பை நரேஷ், அதை லோன் பை நரேஷ் கொடுத்துருக்காங்க 4,000. ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இல்லை, அதாவது இருக்கிறத மட்டும் வச்சு நம்ம அந்த லோன் பை நரேஷ்க்கு கொடுத்துட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இதில் டிஃப்ரென்ஸு, மற்ற எல்லாமே சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை சன்ட்ரி அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டெட்டார் அண்ட் சன்ட்ரி லயபிலிட்டிஸ் 80,000 42,000 லோன் பை மிஸ்ஸஸ் யோகேஷ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ். ஸோ 4 ஐட்டம்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது டு பேங்க் கிரெடிட்டார்ஸை பே பண்ணுறோம். ஸோ கிரெடிட்டார்ஸை பே பண்ணுறதுக்கு நம்ம கேல்குலேஷன்ஸ், அதாவது 80,000 இன்ட்டு 15/100 இன்ட்டு 2/12 போட்டோன்னா 2,000 வரும். ஸோ நம்ம டோட்டல் அமௌண்ட் பேயபிள் டு கிரெடிட்டார்ஸ் 80,000. ஸோ இந்த 80,000லேருந்து நம்ம 2,000 மைனஸ் பண்ணி பே பண்ணுறோம். ஸோ 78,000. அண்ட் யோகேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 42,000, அவரோட மிஸ்ஸஸோட லோனை இவர் பே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ 42,000. அண்ட் அவருக்கு இந்த ஒர்க்கை பார்க்குறதுக்காக 10,000 நம்ம என்ன கொடுக்குறோன்னா ரெமுனரேஷன் பே பண்ணுறோன்னு சொல்கிறோம், இன்னும் பே பண்ணலை. ஸோ நரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அண்ட் டெட்டாஸ் ரியலைஸ்டு அண்ட் பேட் டெப்ஸ் ரியலைஸ்டு, அன்ரெக்கார்டட் அசட்ஸ், டோட்டல் அசட்ஸ் ரியலைஸ்டு 86,730. அண்ட் 26,000 அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கிறாரு. ஸோ 26,000. ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணோன்னா 13,330 வருது. அதை ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னால் டிவைடட் பை 2 போட்டோன்னா 6,665 ஃபார் ஈச். ஸோ நெக்ஸ்ட்டு அவருடைய லோன் அக்கௌண்ட்டு லோன் பை நரேஷ். லோன் பை நரேஷ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் நமக்கு 44,000 இருக்குது. இதில் நமக்கு அவைலபிள் பேங்க் பேலன்ஸை வச்சு தான் நம்ம இதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் போடுவோம். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 21,000. அடுத்தது அவருடைய ஒய்ஃபோட லோனை பே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு யோகேஷ். ஸோ அவருக்கு ஒரு 42,000 கிரெடிட் பண்ணணும். ரியலைசேஷன் ப்ராஃபிட் ஒரு 6,665 ஈச். அடுத்து அவருக்கு ரெமுனரேஷன் பே பண்ணுறோன்னு சொன்னோம், அது ஒரு 10,000 நரேஷுக்கு. லோன் அடுத்தது டெபிட் சைடு அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் இருக்குது, அதை 2 பேருக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணோன்னா 53,300 53,300. அடுத்து பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போ யோகேஷோட பேலன்ஸ் 14,665 வருது, 365 வருது. நரேஷோட லோனை நம்ம இங்கே பே பண்ணுறோம். அப்போ அவைலபிள் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 6,000 போடுறோம். ரியலைசேஷன் அசட்ஸோட வேல்யூ ரியலைஸ் பண்ணது 60,060, 10,000 அன்ரெக்கார்டட் அசட்டு. டெட்டாஸ் ஒரு பேட் டெப்ஸ் ரெக்கவர்டு ஒரு 16,670. ஸோ பேங்க் பேலன்ஸ் நம்மக்கிட்ட 92,730 இருக்குது. அதில் கிரெடிட்டார்ஸ் பே பண்ணுறது 78. அடுத்து யோகேஷுக்கு பே பண்ண வேண்டியது 14,365. மிச்சம் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 365 தான் இருக்குது. இந்த 365 நம்ம நரேஷோட லோனை பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடணும். அப்போது 365 லோன் பை நரேஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரிமைனிங் பேலன்ஸ் ஆஃப் லோனை அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணணும். ஸோ நம்ம 365 நம்ம அவருடைய 365 பார்த்திங்கன்னா அவருக்கு பே பண்ணிட்டோம் இருக்கிற அவைலபிள் பேலன்ஸை. மிச்சம் 43,635 அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ 43,635 அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். 365 மட்டும் அவருக்கு
கேஷாக பே பண்ணிடணும். ஸோ டோட்டல் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் 92,730. யோகேஷோட கேபிட்டல் பேலன்ஸ் 14,365 அவருக்கு பே பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.